தூமணி மாடத்து சுற்றம் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர், அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 9வது நாள். அதனால் திருப்பாவை 9வது பாசுரத்தை பார்க்கலாம். 6வது பாசுரத்திலிருந்தே ஒவ்வொரு ஆழ்வாரை ஒத்த தோழியர் எழுப்பப்பட்டு வருகிறாங்க. இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய தோழி திருமொழிசை ஆழ்வாரை ஒத்த ஒரு தோழி அப்படின்னு சொல்கிறாங்க. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூமணி அதாவது தூய்மையான இரத்தின கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மாளிகை. அந்த மாளிகையில் மாடத்தை சுற்றி விளக்குகள் எரியுது. தூபம் கமழ அதாவது மணம் கமழ. நம்ம சாம்பிராணி புகையெல்லாம் போடுறோம், அகில் சாம்பிராணி, இந்த மாதிரியான மணம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும். அதாவது கட்டிலில் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காலாம். கண் வளருதல் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான வார்த்தை. இது ஆழ்ந்து உறங்காமல் ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கள சொல்கிறது. பொதுவாக இது பெரியவங்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த தோழியை அப்படி சொல்கிறாங்க. துயில் அணை மேல், அப்படியே அணை, அந்த பஞ்சணையில் அவள் படுத்து அந்த தூங்கிறது கூட ஒரு அழகு. ஒரு சிலர் தான் தூங்கும்போது அழகாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தூங்கும்போதே அப்படியே அந்த அவங்க தூங்குறதையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அது ஒரு தனி அழகு. அந்த மாதிரி இந்த பெண் தூங்கும்போது கூட அழகாக தூங்கிக்கிட்டு இருக்கலாம். அவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொன்றத்தையும் அனுபவித்து எழுதியிருக்காங்க. தூமணி மாடத்து, தூய்மையான இரத்தின கற்களால் அமைக்கப்பட்ட மாடத்தில் விளக்குகள் எரியுது. தூபம் கமகமன்னு வாசனை வருது. இப்போது நம்ம கூட என்ன பண்ணுவோம், பூஜைகள் செய்யும்போது வீடுகளில் தூபம் கமழ விடுறது வழக்கம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு சில நேரங்களில் தெரியாமல் புகை அதிகமாக வந்துடும். பொதுவாகவே இறை வழிபாட்டில் நீங்கள் கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடியாக சாம்பிராணி புகை வரவே விட மாட்டாங்க. சாம்பிராணி புகை போட்டுட்டு அந்த ஒரு துணி வச்சு அந்த வாசனையை மட்டும் ஒத்தி எடுத்து இறைவன்கிட்ட காட்டுவாங்க. அதுதான் நம்மளும் வீடுகளில் பண்ணணும். அதிகமாக புகை போடக்கூடாது, ஆனால் வாசனை கமழ விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், புகை தான் அவங்க சொல்லலை, தூபம் கமழ வாசம் வருதுங்கிறத மட்டும்தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நம்ம அகில் சாம்பிராணியெல்லாம் போடும்போது அந்த புகையை விட மனத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதும் பூஜைகளில் நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே. பாருங்கள், அந்த ஒவ்வொருத்தரும் உறவினர்கள். நீங்கள் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே யாரோ ஏதாவது ஒரு உறவை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. திடீர்னு தெருவில் ஒருத்தவங்க நடந்தே போயிட்டு இருந்தால், வாங்க மாமா, வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி, வாங்க அத்தை, இப்படி சொல்லி நிறைய உறவினர்கள். ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் உறவினர்களாக தான் இருப்பாங்க. அதுவே ஒரு தனி அழகு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனி பேர் இருந்தால் கூட அந்த முறை வைத்து கூப்பிடுறதுங்கிறது ஒரு சிறப்பு. இங்கே பாருங்கள், அந்தனர் குலத்தில் வளர்கிறவங்க தான் ஆண்டாள். ஆனால் அவங்களுக்கு ஆயர்பாடியில் ஒரு கோபிகையாக ஒரு பெண்ணாக வளர்ந்து கண்ணன் கூட வாழணுங்கிறது தான் ஆசை இல்லையா? அதனால் ஆயர்பாடியில் தான் இருந்து ஆயர்களோடு தான் இந்த பாவை நோன்பு நோக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டு தான் இந்த திருப்பாவையை முழுக்க பாடியிருக்காங்க. அதில் இந்த இடத்துல ஒரு தோழியை தன்னோட உறவினராக நினைக்கிறாங்க. அதாவது ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தனக்கு உறவினர்களாக இருக்கணும்னு நினச்சதுனால தான் ஒரு தோழியை மாமான் மகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். நாங்கள் உன் வீட்டை கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வர்றது நல்லா இருக்காது, நீயா எந்திரிச்சு கதவை திறந்து எங்களை கூப்பிட மாட்டியா, எந்திரிச்சு கதவை கொஞ்சம் திறையேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த உறங்கிக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த தோழி,
அவங்களுடைய அம்மா தெரியுறாங்க அவங்க கண்களுக்கு. அதாவது உள்ளே இருக்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி தான் அந்த மாளிகையினுடைய அமைப்பு இருக்குது. அப்போ அவங்க அம்மாவை பார்த்த உடனே, மாமீர் அவளை எழுப்பீரோ? சரி, அவள் தான் எழுந்துக்காமல் தூங்கிக்கிட்டு இருக்கா, நீங்களாச்சும் அவளை எழுப்பக்கூடாதா மாமி அப்படின்னு சொல்லி கேட்குறா. மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள் தான் ஊமையோ? நாங்கள் இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கோமே, ஏதாவது பதில் பேசுகிறாளா? அவள் என்ன ஊமையா? அன்றி செவிடா? இதை நாங்கள் கூப்பிடுறது கேட்காம இருக்கிறதுக்கு அவளுக்கு காதுகள் கேட்கலையா? அவள் என்ன செவிடா? அனந்தலா? இல்லை, எல்லாத்தையும் விட அவள் பெரிய சோம்பேறி ஆயிட்டாலோ. அனந்தல் அப்படின்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அவள் என்ன ஊமையா, செவிடா, இல்லை சோம்பேறி ஆயிட்டாளா? அப்படியும் இல்லாமல் ஏமத் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? யாராவது அவளுக்கு எழுந்துக்காமல் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு ஏதாவது மந்திரம் போட்டுட்டாங்களோ? அதனால தான் அவள் இன்னும் எந்திரிக்காமல் இருக்காளோ? மாயன், மாதவன், வைகுந்தன். நீ பாருங்க, அந்த கண்ணனுக்கு பல பேர்கள் இருக்கு. அவன் மாயன், நிறைய மாயங்கள் செய்யக்கூடியவன். மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாசுரத்தில் திருமொழிசை ஆழ்வாரை ஒத்த ஒரு தோழி எழுப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அந்த மாட மாளிகைகளை கூட எவ்வளவு அழகாக உற்று நோக்கி தூமணி மாடத்து சுற்றம் விளக்கெரிய தூபம் கமழ அப்படின்னு அந்த ஒரு 4 நிகழ்வுகளை மிக அழகாக அப்படியே ஒரே வரியில் சொல்லிட்டாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கவங்க தான் இந்த ஆண்டாள். மறுபடியும் ஒரு தடவை பாசுரத்தை மட்டும் பார்க்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ? அன்று செவிடோ? அனந்தலோ? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? மாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த தோழியை கூப்பிடுறாங்க. நிச்சயமாக இந்த 9வது பாசுரம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலன் தருவதாகவும் அமையும். இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு 10வது பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.